ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஐயாம்ஸ் கார்டன். இங்கே பாருங்கள், இப்போ புயலுக்கு அப்புறம் என்னுடைய செடிகள்லாம் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குதுண்டு. இந்த உண்மையில் சொல்கிறேன், இந்த நம்ம எவ்வளவு தான் உரங்கள் கொடுத்தாலும், எவ்வளவு தான் திட உரம் நீர் உரம்னு கொடுத்தாலும், இந்த மழை தண்ணி பட்டதுக்கப்புறம் மழை தண்ணி கொடுக்குற உரமே தனி தாங்க. இங்கே பாருங்கள், மழை விட்டதுக்கப்புறம் என்னுடைய செடிகளெல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளவு அழகா, அப்பா அப்படி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. மாஷா அல்லா மாஷா அல்லா. என்னால் சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியலை. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அப்படியே என்னுடைய இது மாடி தோட்டமா இல்லை காடாண்டு, எனக்கு ரோஜா தோட்டமா இல்லை ரோஜா காடாங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இங்கே பாருங்கள் பூக்களையெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் வந்து பூ பூத்து அப்படியே இதாகிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த பூக்களையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகா, எவ்வளோ அழகு. இங்கே பாருங்களேன் ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் மாஷா அல்லா மாஷா அல்லா. இவ்வளோ ஒரு மாஷா அல்லா மாஷா அல்லா. பா அவ்வளோ அழகுங்க. இங்கே பாருங்கள் என்னுடைய செடிகள் அத்தனையுமே ஒரு செடி ரெண்டு செடி இல்லைங்க, இருக்கிற எல்லா செடியுமே காமிக்கிறேன் பாருங்கள். என்ன மாதிரி எவ்வளோ ஒரு அழகு, எவ்வளோ ஒரு அழகு. இந்த செந்துளிர்களையும் இதையும் பார்க்கையில் பாருங்களேன், பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே அந்த சைடு உள்ள செடிகளை பார்த்தோம், இப்போ இந்த சைடு உள்ள செடிகள்லாம் பார்ப்போம் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஆனி டூப்ரை எவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துருக்கு பாருங்களேன். அப்படி அப்பா அவ்வளோதான், அப்படி தான் ஒரு அழகுங்க. பாருங்கள் இது வந்து நான் வந்து செதில் பூச்சி வந்துச்சுன்னு சொன்னேன்ல, பாருங்கள் இந்த இடத்துல தானே செதில் பூச்சி வந்து இதை ட்ரீட்மெண்ட் பண்ணல, அந்த செடி தாங்க இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ துளிர்கள் விட்டு எவ்வளோ அரும்புகளோட எவ்வளோ அழகா பார்க்கவே அப்படி ஒரு ஆனந்தமான காட்சிங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க என்னுடைய தோட்டத்தை. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக என்ன மாதிரி அருமையான பூக்கள்ங்க. இப்படி பக்கத்தில் இங்கே பாருங்கள் என்னுடைய தோட்டம். ஆனால் நான் உண்மையில் சொல்கிறேன், என் தோட்டம் வந்து காஞ்சி போச்சுன்னு ஒரு மன வருத்தத்தோடு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ இன்றைக்கி அந்த வீடியோ எடுத்து பார்த்தேன், நான் அவ்வளோ ஒரு மனசு வருத்தமாக இருக்கும். இந்த இவ்வளவு செடிகளையும் இப்படி கவனம் இல்லாமல் நம்ம காய விட்டுட்டோமே அப்படின்னு. ஆனால் அதுக்கு அந்த மன வருத்தத்துக்கெல்லாம் ஆறுதல் தராப்பில் இந்த இப்போ பார்க்கையில் பாருங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஆனந்தங்க. என்னுடைய ஆனந்தத்துக்கு அளவே இல்லை சொல்கிறதுக்கு. பாருங்கள் ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ செடிகள், எவ்வளோ அழகு, எவ்வளோ பூக்கள். இங்கே பாருங்கள் பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்குதுன்னு. நான் இப்போ புயலுக்காக நான் அவ்வளோ இந்த டிட்வா புயல், அதனால் டிட்வாவா தெத்வாவா அந்த புயல் வருதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த இதுக்காக நான் வந்து என்னுடைய தொட்டிகளையெல்லாம் அந்த ஃபுல்லாகவே இந்த கட்டையில் நெட்டில் வச்சுருந்தேன். இந்த சைடு வச்சுருந்த அம்புட்டையும் எடுத்து கீழே எடுத்து எல்லா செடிகளையும் கீழே எடுத்து வச்சுட்டேங்க. கீழே எடுத்து வச்சுட்டு வந்து இப்போ மழையெல்லாம் விட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய செடிகளை பார்த்தா உண்மையில் ஐயையோ ஆனந்தமேண்டு பாட்டு தாங்க பாட தோணுது. இவ்வளோ ஒரு அழகு. இப்போ இதுக்கெல்லாம் வந்து நான் இனிமேல் இந்த செடிகள்லாம் எடுத்து மறுபடியும் கட்டைகள்லாம் ஏற்றணும். கட்டையெல்லாம் ஏற்றிட்டு இதுகளுக்கெல்லாம் உரங்கள் வைக்கணும். ஏன்னா இவ்வளோ நாளாக நான் வந்து நீர் உரம் தான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து நம்ம செடிக்கு வந்து திட உரம் கொடுக்கணும். அந்த திட உரம் என்ன உரம் கொடுக்குறேன், என்னென்ன கொடுப்போங்கிறத நான் வந்து உங்களுக்கு விவரமாக நான் சொல்கிறேன். அதில் அந்த திட உரங்களில் என்னென்ன கலந்து எப்படி கொடுக்குறேங்கிறத நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேங்க. இங்கே பாங்க என்னுடைய லாங்கி செடி. இதில் வந்து இந்த செடி என்னுடைய லாங்கி செடி. இந்த பூ வந்து அவ்வளோ ஒரு வாசம் அப்படி இருக்குங்க. அந்த வாசங்கள்லாம் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பூ வந்து தமிழன் ஃபுட் சேனல் வந்து பரிமளா சிஸ்டர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இதெல்லாம் பூக்க எடுத்து இனிமேல் சேர்த்து வைக்கணும். இவ்வளோ நாள் மழை பெஞ்சதுனால எடுக்க முடியலை. இப்போ மழையெல்லாம் விட்டு போச்சு. இப்போ பூக்கிற பூக்கள்லாம் வந்து நான் எடுத்து அப்படியே சேர்த்து வைக்கணும் அவங்களுக்காக.
ஒரு 4-5 பூ வச்சுருக்கேன். இப்போ இருக்கிற பூவெல்லாம் எடுத்து சேர்த்து வைக்கணுங்க. சேர்த்து வச்சு அவங்களுக்கு எப்படியாவது அவங்கக்கிட்ட கொடுக்கணும். நான் சொல்லியிருக்கிறேன், சேர்த்து வச்சு உங்களுக்கு தரேன் சிஸ்டர் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு வந்து என்ன என்னுடைய அளவில முடியாத சந்தோஷங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேனுங்கிறக்காகத்தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோவை உங்கள்கிட்ட என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் இப்போ எடுத்து இதை வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இது இங்கே பாருங்கள், இன்னும் பூக்கள் மொட்டுக்கள் எவ்வளவு இருக்குது பாருங்களேன். பாருங்கள், அந்த பூவெல்லாம் பார்க்கையில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது பாருங்கள், இது என்னுடைய நெய் மிளகாய் செடி. இதில் வந்து நெய் மிளகாய் விதை வந்து சுதாகர் கிருஷ்ணா அண்ணன்ட்ட தான் நெய் மிளகாய் விதையும், இது வந்து காந்தாரி மிளகாய் 2 விதையும் வாங்கினேன். காந்தாரி மிளகாய், நெய் மிளகாய், அப்புறம் வந்து கரும்பு முருங்கை, இந்த 3 சேர்த்து நான் சுதாகர் அண்ணன்ட்ட தான் நான் வாங்கினேன். இது காந்தாரி மிளகாயில் வந்து விதை நிறைய இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அது செடிகளே பாருங்கள் எவ்வளோ செடிகள் இருக்குன்னு பாருங்கள் காந்தாரி மிளகாயில். ஆனால் நெய் மிளகாயில் நான் எடுத்து பார்க்கையில் ஒரே ஒரு விதை தான் இருந்துச்சு. அந்த ஒரு விதையும் எனக்கு வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் நான் இதை விதைச்சேன். நான் இந்த காந்தாரி மிளகாய் இதுக்கு பக்கத்தில் இதிலே தான் நான் அந்த விதையும் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் இந்த சைடில் வந்து தனியாக இந்த பாருங்கள், இந்த சைடில் வந்து தனியாக அந்த விதை ஒரே ஒரு விதை தான் இருக்குது, பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தனியாக எடுத்து விதைச்சி வச்சுருந்தேன். ஆனால் பரவாயில்ல, எனக்கு அந்த ஒரு விதையாக இருந்தாலும் நல்லா ஆரோக்கியமான செடியாக வளர்ந்துருச்சு. பாருங்கள், இது எவ்வளோ அழகாக ஆரோக்கியமாக இருக்குது பாருங்களேன். ஒரே ஒரு விதை தான் அவ்வளோ ஆரோக்கியமான செடியாக இருக்குது. பரவாயில்லைங்க. நான் இது வருமானு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த தொட்டியில் இருந்த சின்ன செடியாக இருந்துச்சு. அதை இப்போ எடுத்து நான் ரீபார்ட் பண்ணி வச்சேன். இந்த மழைக்கு முன்னாடி இதில் வந்து நான் மாற்றி வச்சேன். இது வந்து இப்போ வந்து இவ்வளோ அழகாக வந்துருச்சு இந்த செடி. இங்கே பாருங்கள், இந்த காந்தாரி மிளகாய் செடியெல்லாம் வந்து நான் வேறு தொட்டிக்கு அவ்வளோ செடியும் ஒவ்வொன்றுக்கா மாற்றணும், ரீபார்ட் பண்ணணும். ரீபார்ட் பண்ணி அதுவும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இங்கே பாருங்கள், என்னுடைய பன்னீர் ரோஸ் பாருங்கள். அப்பா, அப்படியே காற்று ஜில்லுன்னு அவ்வளோ ஒரு அழகுங்க. இங்கே பாருங்கள் என்னுடைய செடிகளை. இந்த சந்தோஷம்லாம் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேனுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்ததே. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா என்னுடைய செடிகள்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் உண்மையில் என்னுடைய செடிகளுக்கெலாம் நான் திஷ்டி சுற்றி போடணும், கண்டிப்பாக திஷ்டி சுற்றி போடணும். இவ்வளோ அழகா அப்படியே இங்கே பாருங்கள் இந்த ரோஸை பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகு ரோஸு, ஐஸ்கிரீம் ரோஸ் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து அப்படியே கொத்து மாட்டம் பூத்து அந்த பூக்கள்லாம் பூத்துன்றுச்சு. இன்னும் பூக்கள் இருக்குது இதில், பார்த்தீங்களா? என்ன ஒரு அழகுதா உண்மையிலே சொல்லணுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம். உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி சந்தோஷமெல்லாம் அனுபவிக்க எல்லாருக்கும் கிடைக்காது. அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ இதாக இருக்குது என்னுடைய தோட்டத்தை பார்க்கையில். ஏன்னா என் தோட்டம் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அழிவுடைய விளிம்புக்கே என் தோட்டம் போயிடுச்சு அப்படின்ட்டு. அதிலேருந்து மீண்டும் என்னுடைய தோட்டம் வந்துருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நான் இனிமேல் எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஏன்டா அந்த மழைக்காக புயலுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் ஒன்றா எடுத்து வச்சேன்னா, அப்படியே ஒன்றா சேர்த்து வச்சுட்டேனா, இதெல்லாம் இனிமேல் வந்து சரி பண்ணி வச்சு இதுக்கு உரங்கள்லாம் கொடுக்கணும், ஃபங்கிசைட்லாம் அடிக்கணும். அடிச்சுட்டு இது எப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. என்னுடைய இந்த வீடியோ முதல் பார்க்குறவங்களா இருந்தால் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னுடைய வீடியோவை. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். ஹாப்பி கார்டனிங்.